எளிமையில் பேருங்காது என்பது புனித பிரான்சிஸின் வேதவாக்கு. எளிமை வாழ்வோடு இயற்கையுடன் இணைந்த வழியில் இறைவனை தேடியவர் புனித பிரான்சிஸ். நிபந்தனையில்லா அன்பின் நிறைவாய் ஏற்று அறிவிலே தெளிவு, நீச்சிலே உறுதி, அகத்திலே அன்பினால் வெள்ளம் கொண்டு எல்லோருக்கும் அன்பனாய், எல்லோருக்கும் இனியனாய், எல்லோருக்கும் எளிய புனித பிரான்சிஸ் அசிசியை பாதுகாவலராக கொண்ட எளிமையில் பேருவகை என்னும் விருதுவாக்கினை திறமை கொண்டு அணிவகுத்து வருகின்றனர் புனித பிரான்சிஸ் அணியினர். பணிவும் எளிமையும் தான் நம் வாழ்வினோடு இறை நம்பிக்கையையும் இணைத்து சரித்திரம் படைக்க லட்சிய உணர்வோடு உற்சாகமாய் வருகின்றனர். You are watching the parade of the Helen House, named after Mother Mary of the Passion, the founders of our institution. The motto of the house is always serve with love. Bhuvaneshwari of 12E is the captain of the house. சமய மொழி இன வேறுபாடுகளை கலைந்தெறிந்துவிட்டு மக்கள் பணியே மறைபணி, மறைபணியே இறைப்பணி, அந்த இறைப்பணியே மீட்பு பணி என்ற குறிக்கோளை மனதில் கொண்டு மனிதம் மாண்புற, மனித நேயம் வளர, பெண்கள் சமுதாயத்தின் கண்களாய், துறவர தீபமாய், அயராது தளராது உழைத்தவர் ஹெலன் அவர்கள். இவர்களை பாதுகாவலியாக பெற்ற இந்த அணியினர் தலை நிமிர்ந்து வருகின்றனர். ரோஜா மலரை தன் அடையாளமாக கொண்டு வீர நடையிட்டு வருகின்றனர். Marching on to the arena is Helen House. The house captain Meghala of 12C is leading them, holding the house படைத்த தியாக செம்பல் புனித மேரி ஹெர்மின். புனித மேரி ஹெர்மினை பாதுகாவலாக பெற்ற ஹெர்மின் அணியினர் தம் இலக்கு நோக்கி இறை திட்டத்தின் வழி வீரநடை பயின்று வருகின்றனர். ஞானம் போற்றும் மெய்யடியார் தேடினாலும் கோடியில் ஒருவர் கிடைப்பது அரிது. அரிதாய் கண்டெடுத்த நவமணியாய் ஒளி வீசும் துறவரக் கண்ணியை தலைமையாக கொண்டவர்கள் இவ்வணியினர். வாழ்வது ஒரு முறை, அதுவும் பிறருக்கு பணி புரிவதற்கே. மனிதனும் தெய்வமாக மாற அமைவது பணி. அத்தகைய பணிபுரிந்த அடியாரின் வாழ்வை நமதாக்கும் இயல்போம், அதற்கு செயல் வடிவம் கொடுப்போம் என்று உறுதியோடு வீறு நடையிட்டு வருகின்றனர் நம் ஹெர்மின் அணியினர். Saint Asudha House is coming into fuller view. The patron saint of இருப்பதாக சான்றோர்கள் பலர் சொல்லிச் சென்றிருக்கின்றனர். அத்தகையோரில் ஒருவர்தான் தியாக உருவம் கொண்ட புனித அசுந்தா அவர்கள். பணிவும் நிர்மல நிலையமும் இணைந்த தெய்வ பக்தியை கொண்டவர். பிறர் நலம் சேர தம்மையே அர்ப்பணித்த தியாக சீலர்கள் அவர் வகித்த இந்த ஞான பூமியில் இறை தொண்டையே இனிதன எண்ணி குவளையம் போற்றிட குணக்கொன்றாய் அவரிருத்த சுகந்த மலர்தான் மரியா அசுந்தா அவர்கள். அசுந்தாவின் அரிய உயர் பண்புகளை கடைபிடிப்போம். இப்புண்ணிய பூமியாம் பாரதத்தில் பிறந்த நாமும் சுகந்த மலர்களாய்